ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருந்து என்றென்றும் நம்மை பாதுகாக்கிறார். சமாதானமாய் இருப்போம். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தர் பேசுகிறார். இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற காரியங்கள், கர்த்தர் வெளிப்படுத்த நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் எசேக்கியேல் ஐயாவுக்கு சொல்லுகிறார். இந்த சம்பவமானது சிதேக்கியா ராஜா இஸ்ரவேலில் அரசாள தொடங்குவதற்கு முன்பு நடந்த காரியமாய் இருக்கிறது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அங்கு வந்து சிதேக்கியாவை ராஜாவாக்குகிறார். அதற்கு முன்பாக கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவுக்கு வெளிப்படுத்தின காரியம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்ன செய்ய போகிறார், சிதேக்கியா என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து கர்த்தர் உவமையாக முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை எசேக்கியேல் ஐயாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அதை கேட்டு எசேக்கியேல் ஐயா அப்படியே தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அந்த உவமையான தீர்க்க தரிசனம் என்ன என்பதை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அதன் பொருளையும் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை குறித்து சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் ஐயாவுக்கு வந்து கர்த்தர் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையையும் ஒரு உவமையையும் நீ சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு உவமை, ஒரு விடுகதை, இரண்டையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையையும் ஒரு உவமையையும் நீ சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது என்ன என்றால், ஒரு கழுகு ஒன்று இருக்கிறது. அந்த கழுகு பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால், மிக பெரிய இறகுகள் உள்ளதாக, பெரிய செட்டைகள், அதன் செட்டைகள் மிக பெரியதா இருக்கிறது. நீளமான இறகுகள் உடையது, செட்டைகளுக்கு மேல் இருக்கும். அதாவது அந்த செட்டை என்பது 2 இருக்கும், அது பறப்பது. இறகுகள் என்றால் அந்த செட்டைகளுக்குள் இருக்கும் சிறிய சிறிய பொருள்கள், அதை இறகுகள் என்று சொல்வோம். அந்த இறகுகள் தூளாக அதிகமாக இருக்கும், நூல் போல இருக்கும். அந்த இறகுகள் நீள நீளமாய் இருந்தது. மிக பெரிய செட்டைகள், அது பெரிய நீளமான இறகுகள் உள்ள ஒரு பெரிய கழுகு இருந்தது. பல வர்ண நிறங்கள் உள்ள இறகுகள், அதன் இறகுகள் பல வர்ணங்களில் பல நிறங்கள் இருக்கிறது. அதில் ஒரு நிறம் மட்டுமல்ல, பல நிறங்கள் அந்த இறகுகளில் இருக்கிறது. இப்படியாக அதிகமான நிறங்களுள்ள இறகுகளுடைய ஒரு கழுகு இருந்தது. அது லெபனோனில் இருந்து வந்து ஒரு கேதுருவின் நுனிக்கிளையை பிடித்து, லெபனோனில் இருந்து வருகிற அந்த பெரிய கழுகு ஒரு கேதுரு மரத்தில் வந்து அதனுடைய நுனிக்கிளை, உச்சியில் இருக்கிற நுனிக்கிளையை வந்து அமருகிறது. அதன் புது கிளைகள், அதன் மரத்தில் இருக்கிற கிளைகளை, அந்த துளிர்களை எல்லாம் பறித்து அதை வர்த்தக தேசத்திற்கு கொண்டு போய் வர்த்தகருக்கு நடுவிலே வைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பாபிலோனை குறிக்கிறது. வர்த்தக தேசம் என்றாலே மத்திய கிழக்கு பகுதிகள் வர்த்தகத்திற்கு அன்று முதல் இன்று வரை பெயர் போன இடம். வர்த்தக தேசத்தில் கொண்டு போய் வைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் நாம் சொல்லுகிறோம் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள தேசங்கள் என்று. அந்த காலத்தில் அதை பாபிலோன் என்று சொன்னார்கள். ஏனென்றால் பாபிலோன் அப்பொழுது நேபுகாத்நேச்சாரால் அரசாண்டு கொண்டிருந்த போது இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை பரவி இருந்தது. அதாவது 127 நாடுகள் நேபுகாத்நேச்சாரால் ஒன்றாக ஆளப்பட்டது, ஒரே தேசமாக. ஒரு ராஜாவுக்கு கீழ் 127 தேசங்கள் அந்த ராஜா அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். இவர்கள் எல்லாம் கப்பம் கட்டினார்கள். இப்படி எல்லா தேசங்களையும் 127 தேசங்களையும் அரசாண்ட ராஜா தான் நேபுகாத்நேச்சார் ராஜா. அந்த ராஜாவை குறித்துதான் இந்த கழுகு உவமை சொல்லப்படுகிறது. சற்று கவனிப்போம். அந்த தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து, அது கொண்டு போய் வைத்து விட்டது வர்த்தக தேசத்தில். அதிலிருந்து ஒரு விதையை எடுக்கிறது. அதை எடுத்து அதிகமான தண்ணீர் ஓடுகிற ஒரு நல்ல இடத்தில் அந்த விதையை நட்டு வைத்தது. அந்த விதை செடியாய் முளைத்து வெளிவந்ததும் அதை எடுத்து பத்திரமாய் வேறு இடத்தில் நட்டு வைக்கிறது. அந்த கழுகு இதையெல்லாம் செய்கிறது.
அந்த செடி துளிர்த்து படர்ந்து மிக பெரியதாகி ஒரு திராட்சை செடியாய் சிறிய அடிமரம் உள்ள கொடிகள் அதிகமாய் விடுகிற ஒரு திராட்சை செடியாய் அது வளர்ந்தது. அந்த விதையிலிருந்து ஒரு திராட்சை செடி வளர்கிறது. மிகப்பெரிய செடியாய் கொடிகள் ஓடி அதிகமாய் பெருகி வந்திருக்கிறது. அது திராட்சை செடியாகி கிளையாகி வீசி இப்படியாக அந்த திராட்சை செடி பெரியதாக வளர்ந்து அதன் கொடிகளை நீளமாக அது விட்டு பெரியதாய் வளர்ந்தது. கிளை பரப்பி வளர்ந்து வந்தது. இப்படி இருக்க வேறொரு பெரிய கழுகு வந்தது. அந்த பெரிய கழுகும் பெரிய இறகுடையதாக சட்டைகளுடையதாக மிக பெரியதாய் இருந்தது. வேறொரு கழுகு அது என்ன செய்தது என்றால், இந்த இரண்டாவதாக இருந்த கழுகு அது தன் பாத்திகளிலிருந்து அதற்கு தண்ணீரை பாய்ச்சியது. அந்த திராட்சை செடி அந்த தண்ணீர் இருக்கிற அந்த பெரிய கழுகை நோக்கி கிளைகளை விடுகிறது. பெரிய கழுகு இரண்டாவதாக இருந்த அந்த கழுகு எங்கிருக்கிறதோ அதை நோக்கி இந்த திராட்சை செடி கிளைகளை பரப்புகிறது. அந்த கொடி ஓடுகிறது, திராட்சை கொடி. அப்படி இருக்கும்போது அந்த பெரிய கழுகு தண்ணீர் பாய்ச்சுகிறது இந்த திராட்சை செடிக்கு. அந்த கழுகு தண்ணீர் பாய்ச்சும்படியாக இந்த செடியானது தன்னுடைய கிளைகளை பரப்பி அதற்கு நேராக தன் வேர்களை விட்டு தன் கொடிகளை விட்டு கொப்புகளை அது விடுகிறது. பெரியதாய் அதை நோக்கியே அந்த தண்ணீரை நோக்கி இரண்டாவது இருந்த அந்த கழுகை நோக்கியே இந்த திராட்சை செடி வளர்ந்து கொண்டே போகிறது. அந்த திசை நோக்கி கொப்புகளை விடுவதற்கும் நன்கு கனி தருவதற்கும் ஏற்ற சூழ்நிலையில் அதிகமான தண்ணீர் இருக்கிற இடத்தில் அது நாட்டப்பட்டிருந்தது. அந்த திராட்சை செடி நல்ல நிலத்தில் அதிக தண்ணீர் உள்ள இடத்தில் நல்லபடியாக அது நடப்பட்டிருந்தது. இது செழிக்குமா? இந்த செடி செழித்து பலன் தருமா? இது பட்டு போகத்தக்கதாய் இதன் கிளையை வெட்டி அந்த திராட்சை செடியை வெட்டி அழிக்காமல் இருப்பானா? வேறொரு மனிதன் வந்து அழிக்காமல் இருப்பானா? துளிர்த்த எல்லா இலைகளோடும் இந்த செடி பட்டு போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளவு செழிப்பாய் வளர்கிற அந்த செடி பட்டு போகும், அழிந்து போகும். இந்த செடியை வேரோடு எடுக்கும்படியாக, அதை பிடுங்கி எடுக்கும்படியாக வேறொருவன் பெரிய சேனையோடும் பலத்தோடும் வர தேவையில்லை. நடப்பட்ட இந்த திராட்சை செடி செழிப்பாய் இருக்குமா? கொண்டல் காற்று வரும்போது இது உலர்ந்து காய்ந்து போகுமே என்று கர்த்தர் சொல்கின்றார். இப்படியாக இந்த உவமையை இஸ்ரவேலரிடம் சொல் என்று எசேக்கியேல் சொல்லுகிறார். பின்பு கர்த்தர் இதன் பொருள் என்ன என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உவமையின் பொருள் என்ன? இதனுடைய தாற்பயம் என்ன? இதனுடைய பொருள் என்ன என்று கலக வீட்டாரை நோக்கி நீ கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேள், அவர்கள் சொல்ல மாட்டார்கள், நீயே அதற்கான பதிலை சொல் என்பது போல கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது கலக வீட்டார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேலரை. அப்படி என்றால் அவர்கள் வந்து பாவத்தில், அதாவது கர்த்தர் முழுவதும் வெறுக்கத்தக்கதாய் நடந்து கொண்டார்கள். கொஞ்சம் ஈவிரக்கம் வைக்கும்படியாக, கொஞ்ச காலம் பொறுத்திருக்கும்படியாக கர்த்தர் நீண்ட காலம் காத்திருந்தார். கர்த்தருடைய முழு பொறுமையையும் சோதித்து பார்த்தார்கள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக பெரியதாய் கர்த்தரே அருவருக்கத்தக்கவர்களாய் மாறி போனார்கள். அதனால்தான் கர்த்தர் அவர்களை கலக வீட்டார் என்றே அழைக்கிறார் இஸ்ரவேலரை. அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்படிக்கும் இப்படியாக அவர்கள் பாடு அனுபவிக்கும்படிக்கும் அநேகர் அழிவதற்கும் தேசம் சூறையாடப்படுவதற்கும் எருசலேம் நகரம் எரிக்கப்படுவதற்கும் காரணம் இவர்கள் செய்த அக்கிரமங்கள். சாலமோன் ராஜா முதற்கொண்டு இவர்கள் தொடர்ந்து செய்த கர்த்தருக்கு அருவருப்பான செயல்களால் கர்த்தர் அவர்களை அருவருத்தார், அவர்களை கலகக்காரன் என்றே சொன்னார். இதன் பொருள் என்ன என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு வந்து அங்கிருக்கிற ஜனங்களை பிடித்து கொண்டு போகும்போது ராஜ வம்சத்தில் உள்ள ஒருவனை தெரிந்து கொண்டு நேபுகாத்நேச்சார் ராஜா எருசலேமில் உள்ள யூதர்களில் ராஜவம்சத்தை சேர்ந்தவர்களில் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனோடு உடன்படிக்கை செய்து
அதாவது நேபுகாத் நேச்சாரின் ஆளுகைக்குள் எருசலேம் நகரம் இருக்கும், யூதா ஜனங்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த ராஜா நேபுகாத் நேச்சார் ராஜா, பாபிலோனின் ராஜாவின் அதிகாரத்திற்குட்பட்டுதான் செயல்பட வேண்டும். அந்த தேசம் எருசலேம் நகரம் யூதா ஜனங்களும் பாபிலோனுக்கு சொந்தமானவர்கள். பாபிலோன் ராஜாவுக்கு இங்கே இருந்து, பாபிலோன் ராஜாவுக்கு பதிலாக இங்கிருந்து அவருடைய சார்பில் எருசலேமை ஆளுகை செய்ய ஒரு ராஜவம்சத்து ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். பாபிலோன் ராஜாவின் பிரதிநிதியாக இருந்து செயல்பட ஒரு ராஜாவை தெரிந்து கொண்டு இப்படியாக எருசலேமை ஆளுகை செய்யும்படி வைத்துவிட்டு ஜனங்களின் பெரியோர்களை, அதாவது யூதா தேசத்தில் இருந்த யூதர்களில் எருசலேமில் இருந்த பெரியோர்கள், அதிகாரம் வகிக்கிற அதிகாரிகள், இராணுவ வீரர்கள் போன்ற முக்கியமானவர்களை எல்லாம், தேசத்தை மீண்டும் இவர்கள் ஆள தொடங்காதபடிக்கு முக்கியமானவர்களை எல்லாம் பிடித்து கொண்டு நேபுகாத் நேச்சார் ராஜா போய்விட்டார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஒரு மனிதனை, அந்த மனிதனோடு உடன்படிக்கை செய்து தானே சுயமாய் அந்த தேசத்தை ஆண்டு விடாதபடிக்கு பாபிலோன் ராஜாவுக்கு கட்டுப்பட்டு ஆளுகை செய்யும்படியாக உடன்படிக்கை செய்ய சொல்லி அந்த ராஜா, பாபிலோன் ராஜா புதிய மனிதனோடு உடன்படிக்கை செய்கிறார். அதற்கு ஒப்புக்கொண்ட மனிதனை தான் அங்கு ராஜாவாக்குகிறார். அந்த மனிதன் சிதேக்கியா ராஜா. இப்படி நடக்கும் என்று கர்த்தர் முன்கூட்டியே சொல்லுகிறார். இதெல்லாம் நடக்க போகிறது என்று. எருசலேமில் நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எருசலேமின் ராஜ்யம் தன்னை உயர்த்தாதபடிக்கும் பாபிலோன் ராஜாவுக்கு கட்டுப்பட்டு செயல்படும்படிக்கும் உடன்படிக்கையை செய்து அந்த ராஜாவின் பொறுப்பில் தேசத்தை விட்டு பாபிலோன் ராஜா பெரியோர்களை அழைத்து கொண்டு சிறைப்பிடித்து கொண்டு தன்னுடைய தேசத்திற்கு போய்விட்டார். ஆனால் உடன்படிக்கை செய்த அந்த ராஜா, எருசலேமின் ராஜா சிதேக்கியா என்ன செய்தார் என்றால், இப்படி நடக்கும் என்று பாபிலோன் ராஜாவால் தெரிந்து கொள்ளப்பட்டு ராஜாவாக்கப்பட்ட அந்த மனிதன் எருசலேமை ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது உடன்படிக்கை செய்ததை விட்டுவிட்டு பாபிலோன் ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல் உடன்படிக்கையை மீறி பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் செய்து, கீழ்ப்படிவேன் என்று சொல்லிவிட்டு கீழ்ப்படியாமல் கலகம் செய்து வேறு தேசம், அந்நிய தேசமான எகிப்து தேசத்திற்கு ஆள் அனுப்பி குதிரைகளையும் வீரர்களையும் படை பலத்தையும் சேர்த்து கொண்டு நேபுகாத் நேச்சார் ராஜாவாகிய பாபிலோன் ராஜாவை எதிர்க்கும்படியாக எகிப்தின் உதவியை கேட்கிறார். யார்? இந்த எருசலேமில் பாபிலோன் ராஜாவால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா. உடன்படிக்கை செய்த பாபிலோன் ராஜாவை எதிர்ப்பதற்கு எகிப்து ராஜாவோடு கூடிக்கொண்டார் இந்த எருசலேமின் ராஜா. இந்த திராட்சை செடி அது வேறு பக்கம் திரும்பி வேர் விட்டு கிளை பரப்பியது போல இந்த செயல் இருக்கிறது. இப்படி செய்கிறவன் தப்பித்து கொள்வானோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருந்தார், நேபுகாத் நேச்சார் ராஜா, பாபிலோன் ராஜா வந்து இஸ்ரவேலரை சிறைப்பிடிக்கும் முன்பதாக, அழிக்கும் முன்பதாகவே அந்த ராஜா அழைக்கும் போது அந்த ராஜாவோடு சிறைப்பிடித்து கொண்டு போனால் நீங்கள் போய்விடுங்கள், அங்கே போகிறவர்கள் பிழைத்துக் கொள்வீர்கள், சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறவர்கள் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள், உங்கள் உயிர் காப்பாற்றப்படும், இங்கேயே இருந்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று ஏற்கனவே கர்த்தர் சொல்லி இருந்தார். ஆனால் கர்த்தரின் வார்த்தையை கேளாத ஜனமாக இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். எல்லா காரியத்திலும் எப்பொழுதும் தன்னை ராஜாவாக்கின ராஜாவுடைய உடன்படிக்கையை அசட்டை பண்ணிவிட்டு அதை தூக்கி எறிந்துவிட்டு அந்த உடன்படிக்கையை முறித்து போட்ட அந்த எருசலேமின் ராஜா மீண்டும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு பாபிலோனிலே மரணம் அடைவான் என்று கர்த்தர் சொன்னார். இது முழுக்க முழுக்க அப்படியே நிறைவேறியது சிதேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில். ஏனென்றால் நேபுகாத் நேச்சார் ராஜா பாபிலோனிலிருந்து வந்து சிதேக்கியாவை ராஜாவாக்கி எருசலேமில் வைத்திருந்தார். சிதேக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ஒப்புக்கொண்டார். உடன்படிக்கை செய்து நான் கீழ்ப்படிந்திருப்பேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டு, ஆனால் கொஞ்ச காலம் ஆனதும் பாபிலோன் ராஜாவை எதிர்த்து அதற்கு விரோதமாக எகிப்து ராஜாவின் உதவியை தேடினார். ஆனால் எகிப்து ராஜா பார்வோன் உதவி செய்யவில்லை, வந்து சேரவில்லை உதவி.
ஆனால் அந்த உதவியை எதிர்பார்த்து அதற்குள் பாபிலோன் ராஜா சிதேக்கியாவை பிடித்து கொண்டு தான் ராஜாவாக்கின அதே மனிதனை பிடித்து கொண்டு தன் தேசத்திற்கு கொண்டு போய் அங்கு பாபிலோனுக்கு போன பின்பு சிதேக்கியா அங்கேயே மரணம் அடைகிறார். இப்படி நடக்கும் என்று முன்கூட்டியே கர்த்தர் சொன்னார். அது அப்படியே நடந்து முடிந்து விட்டது. சிதேக்கியா ராஜா எருசலேமில் இருக்கும் போது தீமையை செய்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டார். எருசலேமை ஆண்டு கொண்டு இருக்கும் போதே அநேகம் தீமைகள். எரேமியா தீர்க்கதரிசியை கொடுமைப்படுத்தியது, எரேமியா தீர்க்கதரிசியை துறவில் போட வைத்ததே சிதேக்கியா தான். மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு சிதேக்கியா ராஜா தான் தீர்க்கதரிசி துறவில் போட்டது. கொல்லும்படியாக சேற்றில் அமிழ்ந்து அவர் இறந்தே போயிருப்பார். எபிமெலேக்கு என்னும் மனிதனால் கர்த்தர் காப்பாற்றினார் அந்த மனிதனை வைத்து. இப்படி கர்த்தரால் பாபிலோன் ராஜா செய்தாலும் கர்த்தருடைய ஆளுகையினால் தான் சிதேக்கியா எருசலேமுக்கு ராஜாவாகிறார். சிதேக்கியா ராஜா கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாமல் கர்த்தருக்கு விரோதமானதை செய்து கர்த்தருக்கும் பாபிலோன் ராஜாவுக்கும் விரோதமான காரியங்களை செய்து அப்படிப்பட்ட செயல்களை செய்ததினால் கர்த்தர் பாபிலோன் ராஜாவின் இடத்தில் சிதேக்கியாவை ஒப்புக் கொடுக்கிறார். அவன் எனக்கு விரோதமாய் செய்த துரோகத்தின் நிமித்தம் நான் அவனை பாபிலோனில் நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட சிதேக்கியா ராஜா கண்கள் குருடாக்கப்பட்டு தங்கள் கண் முன்பாகவே தன் பிள்ளைகளை கொன்று போட்டார்கள். சிதேக்கியாவின் குமாரர்கள் கொல்லப்பட்டார்கள் சிதேக்கியா பார்த்து கொண்டிருக்கும் போது. அதன் பின்பு சிதேக்கியாவின் கண்களையும் பிடுங்கி போட்டு குருடராக்கி விட்டார்கள். அந்த காலத்தில் அது பழக்கம். ஒரு ராஜாவை பிடித்தால் குருடராக்கி கோமாளியாக்கி விளையாட வைப்பார்கள். மிகவும் கொடுமைப்படுத்துவார்கள் அந்த காலத்தில். சிதேக்கியாவோடு ஓடுகிற எல்லோரும், பாபிலோனுக்கு போகிற எல்லோரும், சிதேக்கியாவின் இராணுவமும் மற்ற எல்லோரும் பட்டயத்தினால் விழுந்து போவார்கள். எல்லோரும் கொல்லப்படுவார்கள், பட்டயத்தினால் அழிந்து போவார்கள். மீதியான ஜனங்களோ சகல திசைகளிலும் சிதறடிக்கப்படுவார்கள். அங்கு போகாதவர்கள், பாபிலோனுக்கு போகாதவர்கள் மற்ற எல்லா இடங்களுக்கும் சிதறடிக்கப்படுவார்கள். அப்படி நடக்கும் போது கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று அறிந்து கொள்வீர்கள். இதெல்லாம் நடப்பதற்கு முன்பே கர்த்தர் இந்த ஓமையையும் இதன் பொருளையும் சொல்லுகிறார் எசேக்கியேலுவுக்கு. அவர் சொன்னார், அதன்படியே நடந்து முடிந்தது. அதன் பின்பு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் ஒன்றை சொல்லுவேன். நான் உயர்ந்த கேதுருவின் கிளைகளில் இருந்து ஒன்றை எடுத்து, உயரமான கேதுரு மரத்தின் ஒரு கிளையை எடுத்து, நுனி கிளையை எடுத்து அதை நான் நடுவேன் என்று சொல்லுகிறார். பொதுவாக கிளைகள் என்றால் அடிக்கிளையை தான் நடுவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நுனி கிளையை எடுத்து நான் அதை நடுவேன். இது ஒரு ராஜாவை குறிக்கிறது. அதன் இளங்கிளைகளில் இருக்கிற இலசாய் இருக்கிற ஒரு கிளையை பறித்து அதை உயரமும் உன்னதமுமான உயர்ந்த மலையின் மேல் நான் நடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு ராஜாவை குறிக்கிறது. அந்த ராஜாவின் பெயர் கெதலியா. அந்த கிளையானது வளர்ந்து பெரியதாகி கிளைகளை பரப்பி கனி தந்து பழங்கள் பழுத்து மகிமையான கேதுரு மரமாகும். அதன் கீழே சகலவிதமான பறவைகள் எல்லாம் தங்கி பறவைகள் தங்குமிடமாய் இருக்கும். இப்படியே நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி, உயர்ந்த மரத்தை தாழ்த்தி, தாழ்ந்த மரத்தை உயர்த்தி இதை நானே செய்தேன் என்றும், பச்சையான மரத்தை பட்டு போக பண்ணி பட்டுப்போன மரத்தை பச்சையாக செழிப்பானதாக மாற்றினேன் என்றும் வெளியின் மரங்களுக்கெல்லாம் தெரிய வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், அதன் நுனிக்கிளையிலிருந்து ஒரு கிளையை எடுத்து நாட்டுவேன். அது பெரிதாய் வளரும், கனி தரும். அதன் நிழலில் பறவைகள் பட்சிகள் தங்கி சுகமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்வது கெதலியா என்னும் ராஜாவை. அந்த ராஜா செழித்து வளர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, அதாவது சிதேக்கியா ராஜா செய்யாததை கெதலியா செய்து அவர் செழிப்பாய் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தி, உயர்ந்த மரத்தை தாழ்த்தி, இப்படியாக நான் செய்வேன். என்னுடைய செயல் இது என்பதை அப்பொழுது ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் முன்கூட்டியே சொல்லிவிட்டு நான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அதன் பின்பு சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், சொல்லிவிட்டு அதன் பின்பு செய்கிறார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
முதலில் தீர்க்க தரிசனம் உரைத்துவிட்டு அந்த காரியத்தை அவர் செய்கிறார். அப்பொழுது கர்த்தரே இதை செய்தார், அவர்தான் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார் என்று ஜனங்கள் நம்புவார்கள். இதைதான் கர்த்தர் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். நாம் உணர்ந்து கொள்ளும்படி, கர்த்தரை உணர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்கிறார். இப்படிப்பட்ட பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது சிதேக்கியா ராஜாவை போல இல்லாமல் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் சகல நன்மைகளையும் நாம் கர்த்தரிடம் பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து நம் வாழ்வையும் இழந்து போக நேரிடும் என்பதற்கு உதாரணமாக சிதேக்கியா ராஜாவின் வாழ்க்கை இருக்கிறது. இஸ்ரவேலர்கள், யூதர்களும், எருசலேமின் குடிகளும் இப்படியாக தவறு செய்து நாம் வாழ்க்கையில் எதை செய்யக்கூடாது என்பதை நமக்கு பாடமாக்கி சென்றிருக்கிறார்கள். இதை உணர்ந்து செயல்படுவோம், கர்த்தருக்கு கீழ்ப்படுவோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.